எப்படியாவது விஜய் கிட்ட இருந்து காவேரி பிரிச்சணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பசுபதி ராகினியோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டுற மாதிரியும், என்ன நடந்தாலுமே சரி நம்ம விஜய் அடைஞ்சே ஆகணும் அப்படி சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த வெண்ணிலாவோட எண்ணத்துக்கு முடிவு கட்டுற மாதிரியும், காவேரி வந்து கடைசி நேரத்துல வெண்ணிலா வாயாலே எல்லா உண்மையுமே சொல்ல வச்சு இந்த பிரச்சனையில இருந்து விஜயும் காப்பாத்தி இவங்க எல்லாருமே வந்து பிரச்சனையில மாட்டி விட்டது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. மகாநதி அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க காவேரிக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருது, கண்டிப்பா நம்ம ஸ்டேஷன்ல நின்று இருந்தோம்னா எதுவுமே ஆகாது. அஜயோட அம்மாவுமே வந்து விஜய்க்காக உண்மையை சொல்ல போறதெல்லாம் கிடையாது. அதனால இருக்கிற ஒரே ஆப்ஷனா அது வெண்ணிலா மட்டும்தான். வெண்ணிலா கிட்ட போய் நம்ம பேச போனோம்னா கண்டிப்பா பசுபதி ராகினி சேர்ந்துக்கிட்டு வெண்ணிலா கிட்ட நம்ம பேசவே விட மாட்டாங்க. அதனால வெண்ணிலாவை தான் நம்ம ஒரு வழிக்கு கொண்டு வந்தாகணும். வெண்ணிலாவை மட்டும் நம்ம சைடு கொண்டு வந்துட்டோம்னா வெண்ணிலா வாயாலே உண்மையை சொல்ல வச்சு அதன் மூலமாவே விஜய் காப்பாத்தலாம் அப்படி சொல்லிட்டு காவேரி ஒரு பிளான போட்டாங்க. எப்படியோ ஒரு வழியா பசுபதி ராகினி சமாளிச்சு வெண்ணிலா வந்து தனியா கூப்பிட்டு போய் விஜயோட ஆபீஸ்லயே வந்து வெண்ணிலா வாயாலே எல்லா உண்மையுமே சொல்ல வச்சிடறாங்க. உண்மையிலேயே வெண்ணிலாவும் வந்து காவேரி நமக்கு ஹெல்ப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம எல்லா உண்மையும் சொல்லி விஜய் மட்டும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விட்டோம்னா கண்டிப்பா வந்து காவேரி விஜய் விட்டுட்டு போயிடும், நம்ம வந்து விஜய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே பேராசை பிடிச்சு வெண்ணிலாவுமே வந்து எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. உண்மையை தானே சொல்ல போறோம், இதனால என்ன ஆயிர போகுது, ஸ்டேஷன்லயே சொல்ல போறோம், காவேரி கிட்ட தானே சொல்றோம் அப்படிங்கிற நம்பிக்கையில வெண்ணிலாமே சொல்லிட்டாங்க. ஆனா முன்னாடியே வந்து ரொம்பவே தெளிவா யோசிச்சு காவேரி வந்து ஐயப்பன் கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே போன்ல ரெக்கார்ட் பண்ண சொல்லிடுறாங்க. இது எதுவுமே தெரியாம வெண்ணிலாமே எல்லா உண்மையுமே சொல்லி முடிச்சுட்டு இந்த உண்மையை நான் எங்க வேணாலும் வந்து சொல்றேன் அப்படி சொல்லிட்டு காவேரி கிட்ட சத்தியம் பண்ண போறாங்க. கரெக்டா அந்த டைமுக்கு வந்து பசுபதி ராகினி அங்க வந்துடுறாங்க. இப்படி காவேரி சத்தியம் பண்ண போறத பார்த்ததுமே தடுக்கிற பசுபதி ராகினி வந்து உங்ககிட்ட தான் நான் படிச்சு சொன்னால ஏன் எங்க பேச்ச கேட்காம இதை நம்பி வந்த, காவேரி கிட்ட நீ பேசினா அது உன்கிட்ட ஏதாவது சொல்லி இல்லாத பிள்ளை சொல்லி உன் மனசை மாத்திரும், அதுக்கப்புறம் காலத்துக்கு உன்னால விஜய் அடையவே முடியாது. இப்ப காவேரியோட என்ன ஃபுல்லா விஜய் எப்படி காப்பாத்தணுங்கிறதுல மட்டும் தான் இருக்கு. காவேரிக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணெல்லாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. தயவுசெய்து இந்த காவேரியோட வலையில எல்லாம் விழுந்துராத, எங்க கூட கிளம்பி வா, பிரச்சனை முடிய போற டைம்ல நீயான் போயிட்டு சிக்கல மாட்டிக்காத, எங்க சுத்தியும் காவேரி நம்ம கிட்ட தான் வந்தாகணும், நீயான் எதுக்கு காவேரி தேடி போற, காவேரியே நம்மளை தேடி வரும், ஃபர்ஸ்ட் எங்க கூட கிளம்பி வா அப்படி சொல்லிட்டு பசுபதி ராகினி வந்து வெண்ணிலாவா காவேரி கிட்ட இருந்து கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் ஸ்டேஷன் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வெண்ணிலாவுமே வந்து காவேரி என்கிட்ட சத்தியம் பண்ண சொல்லுச்சு, விஜய்க்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, நான் எப்படியா விஜய் அடையணுங்கிறதுக்காக தான் இந்த பொய்யெல்லாம் சொன்னேன், இதை நான் ஸ்டேஷன்ல வந்து சொல்லேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு சொல்லுச்சு. நானுமே சத்தியம் பண்ணலான்னு போனேன், கரெக்டா அந்த டைம்க்கு நீங்க வந்துட்டீங்க அப்படி சொல்லி வெண்ணிலாமே சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பதறி போற ராகினிமே வந்து இதனால தான் உன்னை தனியாவே விடுறது இல்ல, உன்னை நம்பி ஒரு விஷயத்தை சொன்னா நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க பாரு, உங்க மாமா கிட்ட பேசாம இருந்துட்டு தான் என்ன, நீ மட்டும் காவேரி கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இந்த விஷயத்தை போய் அப்படியே ஸ்டேஷன்ல சொல்லியிருந்தேன்னா அப்புறம் கண்டிப்பா காவேரி வந்து விஜய் இந்த பிரச்சனையில இருந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஆனா உனக்கு விஜய்க்கு கண்டிப்பா கல்யாணமே நடந்திருக்காது, காவேரி விஜய் உனக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, அதெல்லாம் ஒரு காலத்திலுமே நடக்காது, நல்லவேளை நாங்க வந்து உன்னை முன்னாடியே காப்பாத்திட்டோம், நாங்க மட்டும் வராம விட்டுருந்தா நீ சத்தியம் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல போய் எல்லா உண்மையுமே சொல்லிட்டு நீ சிக்கிறது இல்லாம உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக எங்களை எல்லாருமே சேர்த்து சிக்க வச்சிருப்ப, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் காவேரி கிட்டையும் காவேரி விட்டாலும் யாருக்கிட்டையுமே நீ பேசவே கூடாது, நீ எங்க கூட தான் இருக்கணும் அப்படி சொல்லி பசுபதி பேசிக்கிட்டே கார் ஓட்டிட்டு வராரு. இருந்துமே வந்து வெண்ணிலா மேல போயிருக்கிற பயத்துல உன்னை ஸ்டேஷன் கூட்டு போறதுக்கு பயமா இருக்கு, நீ அங்க வந்தேன்னா மறுபடியும் உங்ககிட்ட காவேரி பேசுறதுக்கு ட்ரை பண்ணும், இதனால நீ அங்க ஸ்டேஷனுக்கு வரதை விட எங்க வீட்டுக்கே போயிரு, ராகினி நீயும் எங்க வீட்லயே இருங்க, ஏதாவது தேவைனா மட்டும் நான் ஸ்டேஷன் கூப்பிடுறேன் நீங்க வாங்க, நீங்க ரெண்டு பேரும் இப்ப ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பசுபதி வந்து ராகினி வெண்ணிலாவையும் வீட்டுல விட்டுட்டு அவர் மட்டும் ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் வெண்ணிலாவோட மாமா மட்டும் தனியா வந்து ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பசுபதி வந்ததை பார்த்ததுமே பதறி போற மாமாவுமே வந்து என்னாச்சு வெண்ணிலா எங்க வெண்ணிலா வரலையா அப்படி சொல்லி கேக்குறாரு. உங்க அக்கா பொண்ணுக்கு வேற வேலையே இல்லையா, போய் இந்த காவேரியை நம்பியா போறது, கொஞ்சம் விட்டு காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட எல்லா உண்மையுமே வாங்கிட்டு வெண்ணிலா வாயாலே ஸ்டேஷன்ல வந்து எல்லா உண்மையுமே சொல்ல வச்சிருந்திருக்கோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து கடைசியில நாங்களுமே இந்த பிரச்சனை தேவையில்லாம மாட்டிருப்போம், எல்லா பிரச்சனையுமே இப்பதான் முடிய போகுது, எல்லாமே நமக்கு சாதகமா நடந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் வந்து வெண்ணிலாவை நான் ஸ்டேஷன் கூப்பிட்டு வரல வீட்டுல இருக்க சொல்லிட்டேன், ராகினி வெண்ணிலாவும் வீட்டுல தான் இருக்காங்க, அவங்க இங்க வர வேண்டாம், நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா வந்து விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டு விஜய் வந்து உள்ளதல்ல போறாங்க, காவேரி வேற வழியே இல்லாம நம்ம கால்ல விழுந்து கெஞ்ச போது பாருங்க அப்படி சொல்லிட்டு பசுபதி ரொம்பவே கான்பிடண்டா வந்து வெண்ணிலாவோட மாமா கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த டைமுக்கு தாத்தாவுமே வந்து ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. அங்க வர காவேரி கிட்ட தாத்தாவுமே கேக்குறாரு, என்னாச்சுமா உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சா, வெண்ணிலா கூட்டு போனியா என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டு இருக்காரு. அப்பதான் காவேரியுமே வந்து வெண்ணிலா டைரக்டா வந்து எல்லா உண்மையுமே ஸ்டேஷன்ல சொல்றேன், விஜய்க்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, இவங்க எல்லாம் சொல்ற பேச்சை கேட்டுட்டு தான் நான் அப்பெல்லாம் பண்ணேன், இவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், விஜய்க்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி சொல்றேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நாங்க விஜய் காப்பாத்துறோம் அப்படி சொல்லி காவேரி வந்து ரொம்ப கான்பிடண்டா பேசிட்டு இருக்காங்க. காவேரியை பார்த்து சிரிக்கிற பசுபதி வந்து இப்படியே நம்பிக்கையோட இரு, நீ இது மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன் தெரிஞ்சுதான் நான் வெண்ணிலா வீட்லயே விட்டு வந்துட்டேன், கண்டிப்பா உன்னால விஜய் காப்பாத்தவே முடியாது அப்படி சொல்லிட்டு பசுபதி பேசிட்டு இருக்கிறப்ப ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் வந்து வெண்ணிலாவோட மாமாவை உள்ள கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, எஃப்ஐஆர்ல வந்து சைன் போடுங்க, விஜய் அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பசுபதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நீங்க போய் ஃபர்ஸ்ட் சைனை போடுங்க, வர்ற பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு பசுபதி வந்து வெண்ணிலாவோட மாமா உள்ள அனுப்பிச்சு வச்சு மறுபடியும் காவேரி கிட்ட இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போல, நீ இப்பயே விஜய் டிவோர்ஸ் பண்றேன்னு மட்டும் சொல்லு, விஜய்க்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நானே இந்த பிரச்சனை முடிச்சு விடுறேன், அதுக்கு மேல ரிஸ்க் எடுக்கிறேன்னா அது உன்னோட விருப்பம் அப்படி சொல்லிட்டு பசுபதி சிரிச்சுட்டே ஸ்டேஷனுக்குள்ள போயிடுறாரு. கரெக்டா வெண்ணிலாவோட மாமாவே வந்து எஃப்ஐஆர்ல சைன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பசுபதியுமே வந்து சைகை காமிச்சாரு, ரொம்பவே நம்பிக்கையா வந்து வெண்ணிலாவோட மாமாவே வந்து எஃப்ஐஆர்ல சைன் போட போறாரு. கரெக்டா அந்த டைம்க்கு உள்ள வர காவேரி வந்து சைன் போட விடாம தடுத்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும், நீங்க தானே சார் என்கிட்ட ஆதாரம் கேட்டீங்க, விஜய்க்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தா போதும்னு சொன்னீங்கல்ல, இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சால் வெண்ணிலா தான் விஜய் ரிலீஸ் பண்ண போறதுக்கு காரணமா இருக்க போறது வெண்ணிலா தான், வெண்ணிலா தான் டைரக்டா வந்து உண்மையை சொல்லணும்னு அவசியம் இல்ல, வெண்ணிலா அது வாயால கொடுத்த வாக்குமூலம் என்கிட்ட இருக்கு, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க போன்ல ரெக்கார்ட் பண்ண வீடியோ எடுத்து அப்படியே இன்ஸ்பெக்டர் கையில
கையில கொடுத்துறாங்க. காவேரி என்ன பேசிருக்குன்னே புரியாம பசுபதி வெண்ணிலா மாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாக்காய்ப்பு நின்று இருக்காங்க. அப்பதான் விஜயோட ஆபீஸ் கூட்டு போய் காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட இருந்து எல்லா உண்மையுமே வாங்கிருச்சு. வெண்ணிலா சொன்ன எல்லாத்தையுமே போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குங்கிறது பசுபதிக்கு தெரிஞ்சிருது. பாதிக்கப்பட்ட பொண்ணே வந்து எல்லா உண்மையுமே சொல்லிருச்சு. அப்ப நீங்க எல்லாம் வந்து பொய்யா சொல்லி தான் அந்த பொண்ணை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெண்ணிலா வந்து பிரச்சனைக்கு சம்பந்தம் இருக்கா அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்ஸ்பெக்டருக்கு என்ன பதில் சொல்றது தெரியாம வெண்ணிலாவோட மாமா முழிச்சிட்டு இருக்கிறப்ப இந்த காவேரி போய் சொல்லுது இது எல்லாமே எடிட் பண்ண ஃபுட்டேஜ் தான், இதெல்லாம் ரியல் ஃபுட்டேஜே கிடையாது அப்படி இப்படி சொல்லிட்டு பசுபதி சமாளிக்க பாக்குறாரு. அப்ப ரொம்பவே தெளிவா காவேரி வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த வீடியோ ப்ரூஃப் தானே அவங்க பொய்ன்னு சொல்றாங்க, நான் வெண்ணிலாவோட நம்பர் தரேன், நீங்க வெண்ணிலாக்கே போன் பண்ணி கேளுங்க, விஜய் மேல மட்டும் எஃப்ஐஆர் போட்டோம்னா விஜய்னால ரொம்ப வருஷத்துக்கு வெளியே வர முடியாதுன்னு மட்டும் நீங்க சொல்லி பாருங்க, எப்படியாவது விஜய் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வெண்ணிலா ஓடி வந்து எல்லா உண்மையுமே சொல்லிரும் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி சொன்ன மாதிரியே வந்து இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி விஜய் மேல தான் எல்லா தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, உங்க மாமாமே வந்து விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, நாங்க விஜய் அரெஸ்ட் பண்ண போறோம், இந்த பிரச்சனை அரெஸ்ட் ஆனா அவரால ரொம்ப வருஷத்துக்கு வெளியே வர முடியாதுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டருமே சொல்லிட்டு இருக்காரு. விஜய் மட்டும் உள்ள போயிட்டாருன்னா அப்ப நம்ம எப்படி விஜய் கல்யாணம் பண்றது, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது பழி போட்டது எல்லாமே விஜய் அடையணுங்கிறதுக்காக தானே, சரி நம்ம நேர்லயே போய் உண்மையா சொல்லிடுவோம் அப்படி சொல்லிட்டு சரி நம்ம நேர்லயே போய் உண்மையா சொல்லிடுவோம் சொல்லிட்டு ராகினியோட பேச்சையுமே மீறி வெண்ணிலா வந்து அவசர அவசரமா கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வெண்ணிலாவை பார்த்ததுமே பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவுமே சேர்ந்து வெண்ணிலா உண்மையா சொல்ல விடாம தடுக்க பாக்குறாங்க. அப்ப அவங்கள தடுக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பொண்ணு என்ன சொல்ல வருதோ சொல்ல விடுங்க அப்படி சொல்லி விட்டுறாரு. அப்ப வெண்ணிலாவுமே வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. விஜய்க்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே கிடையாது, விஜயோட சித்தப்பாவும் இந்த பசுபதி ராகினி எல்லாருமே சேர்ந்துட்டு பொய்யா தான் விஜய் மேல பழி போட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணா விஜய் எனக்கு கிடைச்சிருவாரு, காவேரியுமே வந்து விஜய் டிவோர்ஸ் பண்ணிரும், நானும் விஜய் ஒண்ணு சேர்ந்தலாம்னு சொல்லிட்டு இது எல்லாமே இவங்க போட்டு கொடுத்த பிளான் தான், விஜய் மேல எந்த தப்புமே இல்ல, விஜய் அரெஸ்ட் பண்ணிராதீங்க, அப்புறம் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும், நான் விஜய் அடையணுங்கிறதுக்காக தான் இதெல்லாமே பண்ணேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா வந்து எல்லா உண்மையுமே போலீஸ்காரங்க முன்னாடியே உடைச்சறாங்க. வெண்ணிலா வாயாலே எல்லா உண்மையுமே சொன்னதால பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவும் என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறாங்க. என் போன்ல காமிச்ச ஆதாரத்தை தானே ஃபேக்னு சொன்னீங்க, வெண்ணிலாவே டைரக்டா வந்து எல்லா உண்மையுமே சொல்லிருச்சு, இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படி சொல்லி காவேரியுமே வந்து பசுபதியை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப விஜய் மேல எந்த தப்புமே இல்லங்கிறது நல்லாவே தெரியுது, நீங்க எல்லாம் சேர்ந்து பொய்யா தான் வந்து விஜய் மேல பழி போட்டு இருக்கீங்க, இப்ப விஜய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா உங்களை எல்லாரும் நான் தூக்கி உள்ள வைக்க போறேன் அப்படி சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பசுபதி வெண்ணிலாவோட மாமா முழிச்சுட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெண்ணிலாட்ட பேசுற காவேரி வந்துட்டு நான் கூட இதுக்காக ரொம்பவே கஷ்டப்படும் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல வெண்ணிலா ஓமாயால எல்லா உண்மையுமே சொல்லிட்டு விஜய் காப்பாத்துறதுக்கு ஒரு விதத்துல நீ தான் ஹெல்ப் பண்ணிருக்க, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தினாலயாவது விஜய்க்கு உன் மேல கொஞ்சமாவது பிரியம் வரும், ஆனா அதுக்காக நீ விஜய் அடைஞ்சிடவே முடியாது, என்கிட்ட இருந்து கண்டிப்பா உன்னால விஜய் பிரிக்கவே முடியாது, விஜய்மே என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாரு, இனிமேல் நானும் விஜய் சந்தோஷமா ஒன்னா தான் வாழ போறோம் அப்படி சொல்லிட்டு விஜய் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தேவையில்லாம ஏன்டா அந்த காவேரி கிட்ட உண்மையை சொன்னோம் அப்படி சொல்லி வெண்ணிலாமே முடிச்சுட்டு நிக்கிறாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த வெண்ணிலா வாயாலே எல்லா உண்மையுமே சொல்ல வச்சு இந்த காவேரி வந்து இந்த பிரச்சனை இருந்து விஜயை காப்பாத்தி இந்த பிரச்சனைக்கு காரணமான பசுபதி அன்புன்னு சொல்லிட்டு யாரையுமே விடாம இவங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.